வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவா பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். கருணை கடல். காஞ்சிபுரம் ஸ்ரீ மடத்தின் பின்புறம் தென்னந்தோப்பு அருகே பசு மாட்டு கொட்டகை, நிறைய மாடுகள். நடுவே கழிவு நீர் போவதற்காக வெளிப்புற வாய்க்கால். பெரியவா ஒரு தென்னை மரத்தில் சாய்ந்த மாதிரி மதியம் ஒரு 3:30 மணி இருக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தார். கூடியிருந்த பக்தர்கள் சுமார் ஒரு 10 பேர் தான் இருப்பார்கள். பெரியவா ஏதோ சொல்லி கொண்டிருக்க பக்தர்கள் இங்கும் அங்குமா ஓடிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு நபர் உள்ளே நுழைந்து பெரியவரிடம் ஒரு கவரை நீட்டினாராம். அதில் 900 ரூபாய் இருந்தது. அந்த நபர் ஸ்ரீ மகா பெரியவரிடம் மடத்துக்காக எடுத்து வைத்திருந்தேன்னு சொன்னான். உடனே பெரியவா அவனை பார்த்து, உனக்கு எந்த ஊர், என்ன பண்ணுறான்னு கேட்க, அவன் செய்யாறுலேருந்து வரேன், சிறிய அளவிலே விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னான். நீ ஒன்று பண்ணு, பெரியவா தொடர்ந்தான். இந்த பணத்துக்கு உன் கையாலேயே அகத்திக்கீரையை வாங்கி மடத்தில் இருக்கிற மாடுகளுக்கு போட்டுட்டு போ என்று சொன்னார். தலையை அசைத்து சென்றான். பாவம், அவனுக்கு தெரியாது ஒரே நாளில் எங்கே 900 ரூபாய்க்கு கீரை கிடைக்கும். குறைந்தது 10 தினங்களாகவது தங்கிதான் அந்த காரியத்தை அவர் செய்ய வேண்டும். அதுக்கு பெரியவா என்னை பார்த்து, நான் அவனுக்கு சொன்னது சரிதானே என்று கேட்டான். பெரியவா சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு சொல்ல, ஏன்னு மறுபடியும் துருவி கேட்டான். நான் எனக்கு தெரிந்ததை சொல்ல ஆரம்பித்தேன். வேதம் சொல்லும் கோ பிராமணனோ முதலிடம் பசுக்குத்தான். ஏன்னா அது பால் கொடுக்கிறது. அந்த பால் எல்லா வகையிலும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உபயோகமாக இருக்கு. அபிஷேகத்திற்கும் உதவுது. லோகத்திலே எல்லாமே பாலை கொண்டுதான் நடக்கிறதுன்னு வைத்துக்கோ. அதோடு கூட அதனுடைய சாணம், அதோடைய மூத்திரம், கோவியம் எல்லாமே சுப காரியங்களுக்கு உபயோகப்படுகின்றது. அதனாலே தான் இழுக்க பெரியவா என்னை போல யதி சந்நியாசிகளுக்கு உபயோகப்படுறதுன்னு முடித்தார். அனைவரும் இதை கேட்க வேண்டுமென்று எண்ணம் போலும் சொல்லாமல் கோ ஆனினம் வெகு முக்கியம், கோ சம்ரசனை உலகத்தை காக்கும்னு தெளிவுபடுத்தினார். எதேச்சையா இந்த செய்யாறு ஆசாமியை சில தினங்கள் கழித்து சந்தித்தேன். என்ன ஆச்சரியம், பெரியவாழ்னாலே அவனுக்கு நேரவிருந்த ஆபத்து விலகின விபரம் தெரிவித்தான். அதாவது அவனுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட இருந்தது. ஸ்ரீ மகா பெரியவா அகத்திக்கீரையை மாட்டுக்கு வாங்கி கொடுக்க சொல்லி அவன் கொடுத்த 900 ரூபாவை கொடுத்துட்டார். அப்போது 900 ரூபாய்க்கு ஒரே நாள் அகத்திக்கீரை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. அப்போ அவன் ஒரு 10 நாள் பெரியவாளோட தங்கியிருந்து அகத்திக்கீரையை வாங்கி அந்த ரூபாவை அவன் கொடுத்து அகத்திக்கீரையை வாங்கி காலி பண்ணணும். அப்போ பெரியவா சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் ஆசிரமத்திலே பெரியவாளோடையே அவன் தங்கியிருந்தார். அவருக்கு ஒரு ஆபத்து காத்திருந்தது. அதிலிருந்து அவனை காக்கவே பெரியவாள் இந்த மாதிரி அந்த நபருக்கு இந்த வேலையை கொடுத்தார். ஆபத்து விலகின விபரம் தெரிவித்தார். லோகக்ஷேமம்னு சொல்லி உண்மையான பக்தனையும் காக்கின்ற நடமாடும் தெய்வம் அன்றோ ஸ்ரீ மகா பெரியவா என்று அவன் சொல்லி முடித்தார். உண்மைதாங்க. ஸ்ரீ மகா பெரியவாள் காரணம் இல்லாமல் பக்தர்களை எதுவுமே சொல்ல மாட்டார். அவருக்கு முன்னாடியே தெரிகிற ஞானம் உண்டு. ஏன்னா அவர் முன்னாடியே இன்னாருக்கு இன்னார் நடக்கும்ன்றதை யுகித்து அதற்கேற்ற மாதிரி அவங்கள காத்தல் புரிவார். இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு தொடரும்.
இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.